திருப்புமுனை திரைப்படங்களில் பார்க்க இருக்கும் திரைப்படம் செந்தூரப்பூவே. 1988 ஆண்டு வந்த இந்த திரைப்படம், அதாவது இன்றைக்கு நாம் ஆணவ படுகொலை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்றைக்கே இது குறித்தெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய திரைப்படம் என்றுதான் இந்த செந்தூரப்பூவை சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க புதுமுகங்களோடு விஜயகாந்த் கேப்டன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த திரைப்படம் இது. இந்த படத்தை தொடங்கிதான் விஜயகாந்துக்கு கேப்டன் என்கின்ற அடைமொழி வர ஆரம்பித்தது. இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரத்தின் பெயரே கேப்டன் தான். இதற்கு பிறகு அவருடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரில் நடித்த பிறகு அவருடைய பெயர் கேப்டன் என்றே பதிவாகிவிட்டது. இந்த படத்தில் இயக்குனர் முதல் நடிகர் நடிகைகள் வரை தொழில்நுட்ப கலைஞர்கள் என நிறைய புதியவர்கள் இந்த படத்தில் அறிமுகமாகி இருந்தார்கள். புதிய டீம் புதிய சிந்தனையோடு புறப்பட்டது போல இருந்தது. அதற்கேற்றாற் போலவே படம் மிகப்பெரிய வெற்றி. 205 நாட்களை கடந்து ஓடி சாதனை படைத்தது செந்தூரப்பூவே திரைப்படம். திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கேப்டன் விஜயகாந்த், ராம்கி, நிரோஷா, சந்திரசேகர், ஸ்ரீபிரியா, விஜயலலிதா, செந்தில், சார்லி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் முத்துலிங்கம், வைரமுத்து, ஆபாவானன், இசை மனோஜ் கியான், கதை திரைக்கதை வசனம் இணை இசை ஆபாவானன், இயக்கம் PR தேவராஜ், ஒளிப்பதிவு MM ரெங்கசாமி, படத்தொகுப்பு RT அண்ணாதுரை, தயாரிப்பு தமிழ் பொன்னி ஆர்ட்ஸ். அதாவது இப்ராஹிம் ராவத்தர், விஜயகாந்த் இருவரின் கூட்டு முயற்சியில் தயாரிக்கப்பட்ட படம் இது. அதுதான் தமிழ் பொன்னி என்று பட பேனருக்கு பெயர் வைக்கப்பட்டது. செந்தூரப்பூவே படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். கொலை குற்றவாளியான ராணுவ கேப்டன் சௌந்தர பாண்டியன் விஜயகாந்த் மருத்துவமனையில் இருந்து தப்புகிறார். அதே நேரத்தில் வனத்துறை இளம் அதிகாரி அசோக் ராம்கி தன் காதலி பொன்னியுடன் நிரோஷா நீலாம்பூர் ரயில் நிலையத்துக்கு ஓடி வருகிறார். அவரை வில்லன் கூட்டம் துரத்தி வருகிறது. எதிர்பாராத விதமாக ராம்கி விஜயகாந்த் மீது மோதிவிட ராம்கி வைத்திருந்த மஞ்சள் கயிறு தவறி கீழே விழுந்து விடுகிறது. விஜயகாந்த் அதை எடுத்து கொடுத்து எதை வேண்டுமானாலும் தவறவிடு, இதை மட்டும் தவற விட்டுடாதே என்று சொல்லி போகிறார். போகும் வழியில் விஜயகாந்துக்கு மயக்கம் வந்துவிட ரயில் பாதையை தாண்டி ஓட முடியாமல் தடுமாறுகிறார். அந்த நேரத்தில் ரயில் வருகின்றது. முன்பக்கத்தில் இருந்து வேகமாக ஒரு ரயில் வந்து கொண்டிருக்கின்றது. ராம்கியோ நிரோஷாவோடு தப்பிக்க வேண்டிய கட்டாய சூழலில் கொஞ்சம் தவறினால் கூட இருவருமே கொல்லப்படலாம் என்ற இருந்த போதும் தன் உயிரை பொருட்படுத்தாமல் ராம்கி ஓடி ரயில் பாதையில் இருந்து குதித்து விஜயகாந்தை காப்பாற்றுகின்றார். இதனால் வில்லன் கும்பலிடம் காதலர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். நிரோஷாவை நிலாம்பூர் பொன்னம்மாவின் ஆட்கள் இழுத்து செல்கிறார்கள். மயக்கம் தெளிவூறும் விஜயகாந்திடம் ராம்கி தன் காதல் கதையை விவரிக்கின்றார். பொன்னி பெரிய பண்ணையாரின் மகள், சொத்துக்கள் அதிகம், அதனால் தாயை இழந்தவள். அவருடைய தாத்தா பொன்னி மேஜர் ஆன பிறகு சொத்துக்கள் அவளுக்கும் அதன் பிறகு அவளை திருமணம் செய்து கொள்பவனுக்கும் சேரும் என்று எழுதி வைத்திருக்கின்றார். வேலைக்காரியாக வந்த பொன்னம்மா பொன்னியின் தந்தையை மயக்கி அவருக்கு மனைவியாகி விடுகிறாள். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதனால் சொத்து எங்கே தன் கையை விட்டு போய்விடுமோ என்று நினைக்கும் பொன்னம்மா பொன்னிக்கு பால்ய விவாகம் செய்து பின்னர் அந்த சின்ன பையனையும் கொன்று பொன்னியை விதவையாக்கி விடுகின்றார். பிளாஷ்பேக் முடிந்ததும் பொன்னியை பெண் கேட்டு ராம்கியும் விஜயகாந்தும் கிராமத்துக்கு வருகிறார்கள். பொன்னம்மா பெண் தர மறுப்பதோடு விஜயகாந்தை மிரட்டுகிறாள். ஆவேசமான விஜயகாந்த் இன்னும் ஒரே ஒரு வாரத்தில் அசோக்கிற்கும் பொன்னிற்கும் நானே திருமணம் நடத்தி வைப்பேன் என்று சபதம் செய்கிறார். இதனிடையே இன்னொரு பிளாஷ்பேக்கில் விஜயகாந்த் யார் என்பதையும் பொன்னிக்கும் அசோக்குக்கும் திருமணம் நடந்ததா, கேப்டன் சௌந்தர பாண்டியன் தன் சபதத்தில் ஜெயித்தாரா என்பதையும் விறுவிறுப்பான திரைக்கதையில் தந்த விறுவிறுப்பான திரைக்காட்சிகள் தந்த படம்தான் செந்தூரப்பூவே. இந்த படத்தில் பணியாற்றியவர்களில் பெரும்பாலானவர்கள் புதியவர்கள். அவர்களுடைய இந்த முயற்சி பெரும் வெற்றி பெற்றதனால் தமிழ் சினிமாவில் மேலும் பல புதியவர்கள் தடம் பதிக்க இந்த படம் ஓர் ஊக்க சக்தியாக அமைந்தது என்றால் மிகையாகாது. படத்தில் இடம்பெற்றிருந்த செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தவா, கிளியே இளங்கிளியே, முத்துமணி பல்லாக்கு, சோதனை தீரவில்லை போன்ற பாடல்கள் அன்றைக்கு சூப்பர் ஹிட் ஆனது. குறிப்பாக செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தவா என்கின்ற பாடல் திரும்பிய பக்கமெல்லாம் பாடப்பட்டது, ரசிக்கப்பட்டது, கேட்கப்பட்டது. கேப்டன் என்கின்ற கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் அந்த படத்திற்கு மிகப்பெரிய வலு சேர்த்திருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.